ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறின உடனேயே பாஜக மேலிட தலைமை அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அசைன்மெண்ட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் பாஜக மேலிட தலைமை கொடுத்த அசைன்மெண்ட்டு எப்படியாவது ஓபிஎஸ்ஸை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும். இதுதான் அசைன்மெண்ட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா கூட்டணி விட்டு ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார். நமக்கு கூட்டணிக்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை, நமக்கு போட்டி இல்லை, நம்ம தனியாக நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நிம்மதியோடு இருந்தாலுமே பிஜேபி விடுற மாதிரி இல்லை. போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பிஎல் சந்தோஷ் அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேச ஒரு அழைப்பு வர விடுத்தார். அதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காதில் வாங்கிக்கிற மாதிரி தெரியல. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த நேரம் எப்படி யாரை சந்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட அரசியல் அனுபவங்கள் இருக்குது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்ட்ட அரசியல் பயின்றிருக்காங்க, பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க, வியூகங்களை வகுத்திருக்கிறாங்க, பல கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. எந்த இடத்துல நம்ம எப்படி இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியும், யாரோட நம்ம கூட்டணிக்குள்ளே இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியும், யாரெல்லாம் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்தால் நம்ம வாக்கு சதவீதம் குறையும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தேர்தல் வியூகத்தை சிறப்பாக வழிநடத்தி பல வெற்றிகளையும் கண்டவர் தான் ஐயா ஓபிஎஸ். இப்போ கூட்டணி விட்டு வெளியேறி வந்த உடனேயே இப்போ பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வச்சு தான் பிஜேபியை தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரித்தது. அண்ணாமலை ஒரு கூட்டணியை உருவாக்குனார். தமிழகத்தில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குனார். அந்த கூட்டணியில் அந்த பிஜேபி கூட்டணி ஒரு 18% வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் தான். தரவுகளோட தான் அண்ணாமலையும் டெல்லியிட மேலிட தலைமைக்கு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே வேணும், விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலையும் பேசியிருக்கிறதா ஒரு தகவல். எப்படின்னா, தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பிஜேபியோட வாக்கு சதவீதம் அதிகம். இப்போ ராமநாதபுரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க. அதிமுக டெபாசிட் இழக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செகண்ட் பிளேஸில் ஒரு 33% வாக்கு வாங்குகிறாங்க. அதே மாதிரி எங்கிட்ட தேனின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிமுக டெபாசிட் இழக்குது. அங்கே டிடிவி தினகரன் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வர்றாங்க. அப்போ முக்குளத்தூருடைய வாக்குகளை வச்சு தான் பிஜேபி ஒரு 18% வாக்கு வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்குளத்தூருடைய வாக்கு இல்லாமல் பிஜேபினால் செகண்ட் பிளேஸ்க்கு வர முடியுமா அப்படின்னா முடியாது. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இடங்களில் அதிமுக 3வது இடம் 4வது இடம்லாம் போனது, டெபாசிட் இழந்தது. நீங்கள் ஒரு எம்பி தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 6 எம்எல்ஏ தொகுதி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டெபாசிட்டே இழந்திருக்கு அதிமுக. அந்த நிலைமைக்கு தான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வளர்த்து வச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை நம்பி முக்குளத்தூர் வாக்களிக்க மாட்டாங்க அதிமுகவிற்கு. பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சதுனால முக்குளத்தூர் பிஜேபிக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருந்தாலும் அந்த டிடிவி தினகரனுக்கு உரிய அங்கீகாரம் அந்த இடத்துல இல்லை. டிடிவி தினகரன் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாரு, நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நயினார் நாகேந்திரனோ எடப்பாடி பழனிசாமியோ எங்கள் கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையாங்கிறத நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். அதை நம்ம டெய்லி செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு டிடிவி தினகரன். அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஓபிஎஸ் இல்லாமல் நம்ம வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியுது. பிஜேபி கையில் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட்டணியில் 18% இருக்குது, தனியாக போட்டிட்டு ஒரு 14% இருக்குதுன்னு சொல்லி அவங்க பேசினாலுமே சட்டசபைன்னு வந்துட்டால் பிஜேபிக்கான ஒரு வாக்கு சதவீதம் மிஞ்சி போனால் ஒரு 4க்கு மேலே தாண்டாது. அந்த நிலமையில தான் அவங்க பிஜேபி இருக்குது. அப்போ நம்ம சட்டசபை தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும்.
ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும்போது தான் இதே நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இன்னும் 2 பேர்லாம் வந்து இது சட்டசபைக்குள்ளே ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து போனாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி பூஜ்ஜியமாக மாறிடும். சட்டசபைக்குள்ளே பிஜேபி வந்து உள்ளே போக முடியாத சூழல் ஏற்பட்டுரும். அப்போ இதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய மேலிட தலைமை வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது நீங்கள் வந்து ஓபிஎஸை வந்து நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. கூட்டணிக்குள்ளே இங்கே உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கான இடம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுங்கிறது வேறு. இன்றைக்கி அதிமுக எனக்கும் சொந்தம் அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இன்றைக்கி அதிமுக வந்து இரு பிளவாக இருக்குது. எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி அப்படிங்கிற இரு பிளவாக வந்து இருக்குது. நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நாங்கள் வந்து தேர்தல் களத்தை சந்தித்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டது மாதிரி ஆயிரும். அப்போ இந்த சைடில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய தொண்டர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? கட்சியை ஒருங்கிணைங்க முதல்ல. இப்போ பிஜேபினால் கட்சி பிளவுபட்டதும் தெரியும், ஒருங்கிணைந்ததும் தெரியும். எல்லாம் பரவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுகவில் பிஜேபியினுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அதிமுகவுக்கு வந்து ஒருங்கிணைச்சிட்டு அதிமுகவை ஒருங்கிணைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலை சந்திங்க அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக நாங்கள் வந்து போட்டியிட்டு நாங்கள் வந்து வென்று நாங்கள் வந்து அதிமுகவுடைய ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அந்த பேச்சுகள் எல்லாமே வந்து உண்மை கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சித் தலைவி அம்மா அவர்களோ வந்து கிடையாது. சும்மா போன உடனே டக்குன்னு பேசின உடனே மக்களை கவர்ந்து ஓட்டுகளை வந்து வாங்குறதுக்கு அது அதாவது எப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு ஆளுமையும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. கட்சியை எப்படி அபகரித்து எப்படி வந்து இந்த பிரச்சனைகளை உருவாச்சு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகும்போதோ இனி தேர்தல் அறிவித்து அவர் கையில் ஒரு வேலை சின்ன இரட்டை இலச்சினை கிடச்சி அவர் வந்து சுற்றுப்பயணம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வேணுன்னா எடப்பாடி பழனிசாமி ஓரளவு செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் அந்த செல்வாக்கு மட்டுமே போதுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வெற்றி பெறணும் இல்லையா? கொங்கு மண்டலத்தை மட்டும் ஒரு 10 தொகுதியை ஜெயிச்சுட்டு நான் வந்து என் தலைமையில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த 10 தொகுதி வென்றதுனால ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பதற்கு பிஜேபி எதுக்குங்க வரணும், அது ஒரு தனி கட்சியில் அப்படின்னு சொல்லி பேசினாலுமே இன்றைக்கி வந்து அம்மா மறைவுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அதிமுகனுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி பிஜேபி வந்து கூட்டணியோட நீங்கள் தேர்தல் காலத்தை சந்தித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எண்ணமும் கூட. பாஜக மேலிட தலைமை அண்ணாமலை மூலயமா வந்து ஓபிஎஸ் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க, அவரை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு. அதை செஞ்சு முடிப்பாரா அப்படிங்கிறதா கேள்வியாக இருக்குது. அண்ணாமலையாக இருந்தாலுமே அண்ணாமலை வேற கட்சி, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேற கட்சி. அதுக்காக அண்ணாமலைக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து போயிடுவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. இன்றைக்கி அதிமுகனுடைய தொண்டர்கள் அம்மா காலத்தில் இருந்த 1.5 கோடி தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் நான் வந்து 2 கோடி தொண்டர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணினாலுமே 2 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கணும். டெபாசிட்டி இழந்து போகிற சூழ்நிலை உருவாகுது இல்லையா? அப்போ ஒரு போலியான ஒரு தொண்டர்களை கணக்கு காமிச்சு நான் வந்து எங்கள்கிட்ட இத்தனை தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. என்னுடைய தலைமையில் 2 கோடி பேர் வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் பின்னாடி 2 கோடி தொண்டர்கள் கிடையாது. பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மொத்தமாகவே 85 லட்சம் வாக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறார். அப்போ மீதி 2 கோடி தொண்டர்னா மீதி 1 கோடியை சொச்சம் எங்கே ஆச்சு? அது கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ புதிய கட்சியாக வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இருக்குது. ஏற்கனவே களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக
தலைமையில் ஒரு அணி வந்து உருவாகணும். அந்த அதிமுக தலைமையில் ஒரு அணி உருவாகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் அந்த அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எல்லாருமே வந்து ஏற்றுதான் ஆகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பேசுவார், அது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது தான். அப்போ அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கட்சியை வந்து ஒருங்கிணைத்து கேஸ் நடக்கட்டும், இது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அங்கிட்டு வந்து இப்போ இது நீதிமன்றமாக இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கணும். இந்த தேர்தலை நீங்கள் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி அந்த ஒரு இரட்டை சின்னத்தோடு நீங்கள் களத்தை நோக்கி நகர்ந்தால் இன்றைக்கி வெற்றிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை விடுத்து ஓபிஎஸ் இல்லாமல் நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சரோடு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்வது அது ஒரு கனவு தான், அது நனவாகாது. பிஜேபிக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை இந்த டைம் வந்து நம்ம 2026 வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அப்படிங்கும்போது முக்குளத்தோருடைய வாக்குகள் வந்து நம்ம கிடைக்காம நம்ம வந்து எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஓபிஎஸ்ஸை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும், அதுதான் வந்து அசைன்மெண்ட்டு. நயினார் நாகேந்திரனுடைய ஈகோ என்ன அப்படின்னா, இனிமேல் போய் அவர்கிட்ட போய் நம்ம போய் கேட்குறதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்கார். 3 முறை முதலமைச்சராக இருக்கிறவர் நீ சொல்லி நான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேட்டால் என்ன ஆகும்? அது வந்து நயினார் நாகேந்திரனால் அந்த அசைன்மெண்ட்டை வந்து முடிக்க முடியல. அந்த அசைன்மெண்ட்டை நயினார் நாகேந்திரனால் ஏன் முடிக்க முடியல அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோடு ரொம்ப க்ளோஸாக ஒட்டி உறவாடுறாங்க. அவங்க நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், அதிமுகவோட இவங்க 2 பேர் இருக்கும்போது ஒட்டும் உறவாக இருந்தவங்க. அதனால் அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க முடியல. டெல்லி மேலிட தலைமையும் நயினார் நாகேந்திரன் மேலே கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் மீது வச்ச அந்த நம்பிக்கை போன உடனே அண்ணாமலைகிட்ட அதை கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்காக ரொம்ப சிபாரிசு பண்ணி பேசுகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. பிஜேபிக்காரவங்க என்ன நீங்கள் சிபாரிசு பண்ணாலும் சரிதான், நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு ரொம்ப தெளிவான முடிவாக இருக்க போகுது. இங்கே அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் பூராமே என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு எதுக்குங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வர இவ்வளவு முயற்சிக்கிறீங்க, அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் ஏற்படுகிறது. நன்றி, வணக்கம்.